வீவர்ஸ், நம்ம நேற்று ஒரு விஷயம் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எலெக்ஷனில் தோல்வி பெற்ற அந்த தலைவரை வந்து தோல்வி அடைந்த தலைவரை வெற்றி பெற்ற தலைவர் திரு சி விஜய் அவர்கள் போய் வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. இதை எல்லாருமே வந்து திஸ் இஸ் பிகம் டாக் ஆஃப் த ஸ்டேட், டாக் ஆஃப் த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவிடுச்சு எல்லாருக்குமே. அண்ட் இப்போது இதை வந்து நம்ம வந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். அந்த கேரளா ஸ்டேட்டில் இது நடந்திருக்கு. என்னென்னா, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண 2 தலைவர்கள், அதாவது உம்மன் சாண்டி அண்ட் திரு பினராயி விஜயன், இந்த 2 பேருமே வந்து இதில் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தர் தோக்குறாங்க. பட் 2 பேருமே ஒரு ட்ரெயினில் ஒன்றா உட்காந்து பேசிட்டு போகிறாங்க. இது என்ன ஒரு கல்ச்சர் பாருங்கள், பியூட்டிஃபுல் கல்ச்சர். ஸோ சில விஷயங்களை வந்து நாம் வந்து எந்த நல்ல விஷயம் யார்கிட்ட இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான். நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறதுல எதுவுமே இல்லைங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேஞ்சஸ். இந்த மாதிரி விஷயங்களில் நாம் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாவில் உள்ளவங்களுடைய ஒற்றுமையை நம்ம எங்கே பார்க்கலாம்னா, ஃபாரினில் நிறைய நமக்கு பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் பாருங்கள், ஒரு ஷாப்பில் போய் நின்னீங்கன்னா, நம்ம ஜாமான் வாங்கிட்டு இருக்கோம், வந்து பேசிகிட்டு இருக்கோம், கடைக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம மலையாளத்தில் பேசுகிறத பார்த்துட்டு கேட்பாங்க, மலையாளியானோ அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாட்டில் எവിടെ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்டுனா அப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு எதுவும் ஒன்றுனா இவங்க உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள சேர்ந்தவங்களுக்கு இவங்க ஜாப் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் நம்ம பாருங்கள், நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாடுன்னு கேட்குறது கூட அவங்க யோசிப்பாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க. சில விஷயங்கள் இன்னும் நாம் கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. எஸ்.